மெயில் ஐடியில் வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிதான் பார்க்க போறோம். ஓகேவா? பட் இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு தெரியல, பட் உங்களுடைய ஐடி தெரியும். ஓகேவா? பட் அதன் மூலமா நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். பட் ஜிமெயில் ஐடி ரெக்கார்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒன்னு நம்ம மெயில் ஐடி வந்து ஜாயின் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? பட் நம்மளுடைய மெயில் ஐடி வந்து ரெக்கார்ட் பண்ற மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பா கொடுத்துருப்போம். ஓகேவா? எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா மொபைல் நம்பர் கண்டிப்பா கொடுத்துருப்போம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வேற எப்படி அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். என்னன்னா நம்மளுடைய மொபைலுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வர மாதிரி. ஓகே, இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து பண்ணிருப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் நாம இந்த ஸ்டெப்ஸ்ல எது நம்ம வச்சு பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் நம்பர் வச்சு எப்படி நம்ம மெயில் ஐடியை பாஸ்வேர்டு வந்து ரெக்கார்ட் பண்றது. ஓகே, பட் பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி அதை ரெக்கார்ட் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து நான் மொபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் ஓபன் பண்றேன். ஜஸ்ட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், மெயில் ஐடி க்ளோஸ் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுல சைன் இன் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம மொபைல் ரீசெட் பண்ணிட்டு வச்சுக்க அப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதுல வந்து நம்ம யூஸ் பண்ண மெயில் ஐடி தான். பட் ஏன்னா இந்த மெயில் ஐடி வந்து எனக்கு தெரியும், பாஸ்வேர்டு எனக்கு தெரியல சார். நான் இப்போ மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். சரிங்களா? பட் என்னோட மெயில் ஐடி எதுவோ நீங்க அந்த அட் சிம்பிள் போடணுமான்னு கேட்டீங்கன்னா அட் சிம்பிள் போட வேணாம். ஜஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். அதுல பாஸ்வேர்டு வந்து கேக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச பாஸ்வேர்டு நான் போடுறேன். பட் அந்த பாஸ்வேர்டு எனக்கு இல்ல, எனக்கு எப்படி சொல்றேன், ஜஸ்ட் போடுறேன் பாருங்க. அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு போய் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வார்னிங் பாஸ்வேர்டு வருதா. பட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட் பண்ணலாம். சரிங்களா? ஜஸ்ட் அதை எப்படி ஃபர்கெட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஃபர்கெட் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஸ்டெப் வரும். ஒன்னு நான் சொன்னல மொபைல்ல லாகின் பண்ணி தான் வரும். பட் நாம இந்த மொபைல் தான் லாகின் பண்ணி இருந்தோம். இப்போ அந்த மெயில் ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டோம். நாம எப்படி இப்போ எஸ் கொடுக்க முடியும்? அப்ப இது கொடுக்க முடியாது. அப்ப இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஐ டோன்ட் மொபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண அப்படின்னா ஒன்னு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தோம்ல அந்த மொபைல் நம்பர் வந்து கேக்குது. ஓகேவா? ரெண்டு பாத்தீங்கன்னா மெயில் ஐடி ஒன்னு, இப்போ சாரி மொபைல் ஒன்று, ரெண்டாவது மொபைல் நம்பர். ஓகேவா? இப்போ நான் மொபைல் நம்பரும் இல்லை, வேற என்ன இருக்குன்னு ஜஸ்ட் நான் சொல்றேன். ஓகேவா? பட் என்ன ஆப்ஷன் அதை கொடுத்தா அப்படின்னா வரல. நம்ம இப்போ கொடுத்தது என்னன்னா நம்மளுடைய மொபைல் லாகின் பண்ணிருக்கோம், ஒன்று மொபைல் நம்பர், இந்த மெயில் ஐடிக்கு அதான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வருது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை அகைன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் மெயில் ஐடி போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அனதர் வேன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு அதுல எஸ் கொடுக்க சொல்லுது, மொபைல்ல வந்து எஸ் கொடுக்க சொல்லுது. அது இல்லன்றதால ஐ டோன்ட் ஹேவ் த மை போன்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்கும். ஓகே, அந்த மொபைல் நம்பர்ல உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த லாஸ்ட் நம்பர் காட்டுது பாருங்க, என்ன நம்பர் 2 டிஜிட் நம்பர் காட்டல, அந்த நம்பர் நீங்க என்டர் பண்ணும். ஓகேவா? பட் என்னோட அந்த 2 நம்பர் வந்து இருக்கிற மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்றேன். ஜஸ்ட் நான் ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓகேவா? பட் அதே செல்லே இருந்துன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்போ நான் அதே செல்ல கொடுறேன், இங்க பாருங்க, வெரிஃபை வித் த போன் ஆட்டோமேட்டிக்கலி விசிட் த மெசேஜ். ஓகேவா? டேக் த 5 minutes. பட் அது மெசேஜ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் வந்ததுக்கு அப்புறம் அதுவே எடுத்துக்குன்னு சொல்லிச்சு. வந்தவனே எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அப்டேட் பாஸ்வேர்டு, இன்னொன்னு கண்டினியூ. அப்படியே கொடுக்கணும் கண்டினியூ கொடுங்க. இல்ல அப்டேட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ ஜஸ்ட் அப்டேட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி நான் வந்து புது பாஸ்வேர்டை போட்டுக்கிறேன். ஏன்னா பழைய பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. பட் இந்த பாஸ்வேர்டை நான் மாத்திட்டேன்னா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்டேட் கொடுத்துருவேனே இந்த மாதிரி கேட்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. ஓகேவா? பட் ஜஸ்ட் ஃபுல்லா உங்களுடைய பாஸ்வேர்டு ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு 2 பாஸ்வேர்டு கேட்கும். ஃபர்ஸ்ட் கரண்ட் கிரியேட் பாஸ்வேர்டு, கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ரெண்டுத்தையுமே என்டர் பண்ணணும். இப்போ நான் 2த்துலயுமே வந்து என்டர் பண்றேன். ஓகே, இப்போ 2த்துலயுமே சேம் பாஸ்வேர்டா இருக்கணும். ஓகே, ஜஸ்ட் பாருங்க, 2த்துலயுமே சேம் பாஸ்வேர்டா இருக்கணும். சேம் பாஸ்வேர்டா கொடுத்துட்டு சேவ் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் சேஞ்ச் தான் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகே, சேஞ்ச் பாஸ்வேர்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? பட் நீங்க ஆல்ரெடி இருந்த பாஸ்வேர்டு போயிடும். நீங்க இப்போ புதுசா போட்ட பாஸ்வேர்டு தான். அப்போ ஜஸ்ட் எஸ் யூஸ் ஃபோன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா எஸ் நோ கேட்கும். எஸ் கொடுத்துட்டு லாகின் கேட்கும். அக்ரி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள போயிடும். இப்போ நான் ஜஸ்ட் அக்ரி கொடுத்துட்டு ஓகே பண்றேன். ஓகே பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கு பிளே ஸ்டோர்ல வந்து லாகின் ஆயிடும். என்னோட மொபைல்லயும் வந்து இந்த மெயில் ஐடி வந்து லாகின் ஆயிடும். ஓகே, ஜஸ்ட் பாருங்க, கொடுத்தோடனே வந்துச்சுங்களா? இப்போ மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அக்செப்ட் அப்படின்னு கொடுத்தா இதோட எல்லா பாலிசியும் நான் அக்செப்ட் பண்றேன்றது தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணோடனே எனக்கு இப்போ இது வந்து பிளே ஸ்டோர்ல வந்து லாகின் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ மொபைல்லையும் வந்து லாகின் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.